வணக்கம் ஆபிரகாம். மாநில லஞ்ச ஒழிப்பு கூட்டமைப்பு தலைவர் ராஜலிங்கம் ஆளுநர் முதலமைச்சர் தலைமை நீதிபதியாருக்கு புகார் கொண்டு கடிதம் ஒன்று அனுப்பினார். அதுக்கு 1 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுகிறது பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் என்று புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சிறப்பு செய்தியாக ஒளிபரப்பு செய்து இதனையடுத்து தற்போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒரு 5 பக்க அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். ஆபிரகாம், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரின் பெயரில் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் பணம் பெறுவதாக பொய்யான குற்றச்சாட்டு தெரிவிப்பதாக வணிகவரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தற்போது 5 பக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். பதிவுத்துறையில் நாள்தோறும் நடைபெறும் பதிவில் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தனியே கையூட்டாக பெறப்படுகிறது என்றும் அந்த துறையின் அமைச்சரின் பெயர் வசூலிக்கப்படுகிறது என்றும் வேண்டுமென்றே உள் நோக்கத்துடன் கொண்டு திரிக்கப்பட்ட ஒரு பொய்யான செய்தி பரப்பப்பட்டு வருகிறது என்றும் பதிவுத்துறையில் பொறுத்தமட்டு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 10,000 பத்திரங்கள் பதியப்பட்டு வருகின்றன. ஆவணங்கள் பதிவு கொண்டு வரும் பொதுமக்களின் அரசுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கட்டணங்களும் ஆன்லைன் வழியாகவே மட்டுமே செலுத்தப்படுகின்றன எனவும் தற்போது அது முறையீடு நடக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆபிரகாம், இந்த நிலையில் ஏற்கனவே தெரிவித்த போல் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 581 தமிழ்நாட்டில் இருக்கும் 581 சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மண்டல துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகங்களில் சென்னையிலிருந்து ஒவ்வொரு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தையும் கண்காணித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஆபிரகாம், ஏனென்றால் தொடர்ந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை செய்தி நாம் நேற்றைய முன்தினம் ஒளிபரப்பு செய்தி உடனே பொதுமக்களிடம் இருந்து வந்த கருத்துக்களையே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு ஊர்களிலும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடு லஞ்சம் தொடர்பாக புகார்களை எப்படி தெரிவிப்பது என்று கூறி வரும் நிலையில் ஏற்கனவே இது போல் நாங்கள் எங்கள் துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது அந்த புகார்களை தெரிவிக்க ஒவ்வொரு பொதுமக்களும் பத்திரப்பதிவு செய்யும் போது அவங்க லஞ்சம் கையூட்டு கேட்டால் அங்கிருக்கும் அதிகாரிகள் கேட்டால் உடனடியாக அந்த 3 எண்கள் ஒன்று கொடுத்துள்ளார் அமைச்சர். அந்த 3 எண்களில் உங்கள் புகாரை தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். ஆபிரகாம், ஏனெனில் தொடர்ந்து இந்த 581 பத்திர சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் தொடர்ந்து இந்த சிசிடிவி கேமரா இயங்குகிறதா என்றே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் தொடர்ந்து இந்த லஞ்சம் தொடர்பாக புகார்கள் எண்ணற்ற தொடர்ந்து தொலைக்காட்சிக்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான புகார் ஒன்றும் இல்லை என்றால் இதுக்கான வீடியோ ஆதாரங்களும் தங்களிடம் இருக்கிறது. ஆபிரகாம், இந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் நாம் வெளியிட்ட செய்தியை எடுத்து இன்றைய தினம் 5 பக்க அறிக்கையை அமைச்சர்கள் வெளியிட்டார். ஏனென்றால் நேற்று தினம் கூட அதாவது பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூட ஒரு பேட்டி ஒன்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரத்தொழில் இமாலய ஊழல் நடைபெற்று வருவதாகவும் ஒரு பத்திரத்திற்கு 5,500 லஞ்சம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆபிரகாம், ஏனெனில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பல்வேறு புகார்களை தற்போது ஆளாகியுள்ளார். திமுக ஆட்சியில் அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் ஒவ்வொரு பத்திரத்திற்கும் இந்த 5,500 ரூபாய் பெறப்படுகிறது. மூர்த்திக்கு செல்லும் இந்த மூர்த்தி கட்டண தொகை என்று வசூலிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றத்தை நேற்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆபிரகாம், இந்த நிலையில் ஏற்கனவே நம் செய்தி ஒளிபரப்பான நிலையில் தற்போது இந்த அமைச்சர் மூர்த்தி வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்,